Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இந்த படத்தை பத்தி என்ன சொல்றதுன்னா இட்ஸ் ரியலி சோ ஆசம். என்னன்னாக்கா இந்த மூவியோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு தியேட்டருக்கு லேட்டாக போயிடாதீங்க. சரியா இருக்கு அந்த சீன், வேறு லெவலில் இருக்குது. செம மேக்கிங்கு, அதுவும் இல்லாமல் டெட்பூல் டான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் மேக்கிங் அண்டு ஃபைட் சீன்ஸு அண்ட் அந்த எடிட்டிங்கு 3D எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னன்னாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மார்வல் மூவி பார்க்க வர ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஸ்டோரி வைஸ் இது வந்து ரொம்பவுமே ஒரு கம்ப்ளீட்டாக சிம்பிளான ஸ்டோரி தான். ப்ளஸ் நிறைய ஏகப்பட்ட கேமியோஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்கள் எதோ நாள் தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. கேமியோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மூவியில் வந்து ரொம்பவுமே ஒரு ஃபனியான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெட்பூல் வந்து எந்த ஒரு அவெஞ்சர் மூவிலையுமே எந்த ஒரு எக்ஸ்மேன் மூவிலையுமே கிடையாது. ஸோ அதை கலைக்கிற விதமாக அவெஞ்சர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக அவர் வந்து இன்டர்வியூ போயிருப்பார். ஸோ அந்த சீன்லாம் வந்து செம மாசாக இருக்கும். டெட்பூலோட கேரக்டர் வந்து இந்த மூவியில் வந்து ரொம்பவுமே நல்லா காட்ட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால வுல்வரினுக்கு ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே, பட் ஆனால் டெட்பூலோட கேரக்டர் தான் எல்லா சீன்லையுமே வந்து ஸ்டாண்ட் ஆகுது. நமக்கு எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, டெட்பூல் மேலே தான் மொத்த ஃபோக்கஸுமே இருக்கும். என்ன தான் வுல்வரின் வந்து அங்கே வந்து இருந்திருந்தாலுமே. ஸோ வுல்வரின் கேரக்டர் வந்து ரொம்ப காமிக் அக்யூரேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே செம்ம மாசாக வந்திருக்கு. காமிக் அக்யூரேசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்டியூம்லேருந்து எல்லாமே ரொம்பவுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே செம்ம மாசாக இருக்குது. ஸோ காமிக் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த மூவி ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மூவியில் நான் லோக்கி வருவார்னு எதிர்பார்த்தேன், பட் அவர் வரல. தட்ஸ் அ டிசப்பாயின்மெண்ட். இந்த மூவியில் வந்து என்னென்னாக்கா வில்லனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரோட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா வில்லன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மூவி இது. நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா செம மாசாக இருக்கும். தென் வந்து நிறைய கேமியோஸ் இருக்குது. முக்கியமான கேமியோ என்னென்னா பண்ணியாக இருந்தது. தென் இந்த மூவியில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே ஆசமாக இருந்துச்சுங்க. பெருசாக எதுவும் சொதப்பவும் இல்லை. இந்த மூவி வந்து ஏரேட்டட் அப்படின்றனால கொஞ்சம் ரொம்ப ஏரேட்டடாக இருக்கும். என்னன்னாக்கா ரொம்பவுமே வந்து ராவாக எடுத்திருக்காங்க. பயங்கர ஆர்ரேட்டடாக இருக்குது இந்த மூவி வந்து. டெட்பூலோட ஒரு சேஞ்ச் ஓவர் கேரக்டர் இந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் டெட்பூல் அண்ட் வுல்வரினோட காம்போ ரொம்பவுமே ஆசமாக இருந்துச்சு பார்க்க. கிளைமேக்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இட்ஸ் வெரி கன்வின்சிங். ரொம்பவுமே நல்ல மூவி. ஸோ மறக்காமல் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அந்த மூவி போய் பாருங்கள். தேட்டரில் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே மாசாக இருக்கும். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ஷாம். பாய்.